அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. என்னுடைய ஃப்ரெண்டு பண்டிகை கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். அதோடைய ரூட்டு தான் இது. சாரி, ஃப்ரெண்டு கிடையாதுப்பா, ஒரு நல்ல பிரதர் எனக்கு, ஓகேவா. அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டும். கூப்பிட்டு அன்றைக்கி போகலங்க, 3 நாள் வீட்டு போயின்னு இருக்கிறேன். அப்போ அவங்க வீட்டில் கீழே ஒரு நாய் படுத்துட்டு இருந்துச்சு. அது பேர் வந்து ட்ரீமின்னு சொல்லி கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்கல. என்ன கோபமோ அதுக்கு. கூப்பிட்டு அன்றைக்கி வரல, இன்னைக்கு வந்திருக்கிறியானா. அப்படியே பார்த்தா பிங்கி இருந்தது. பிங்கி பார்த்து என்ன குழச்சிச்சு. சரி உள்ளே ஓடிட்டேன். அக்வேரியமில் 2 ஃபிஷ் இருந்தது. அதோடைய பேர் என்னன்னு கேட்டால் ஜிலேபியா ஒரு பேர், இன்னொரு பேர் கிலேபியா. சரி, ரொம்ப நக்கல் தான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே அந்த கிச்சனை போய் அப்படியே ஒரு லுக் அப்படியே பார்த்தேன். ஸோ எல்லாம் ஓகே, சூப்பராக இருக்குது. அவங்க கிச்சன் எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு பண்டிகை இருக்கிறதால அப்படி இப்படி இருக்குது. இது பலகாரம் கொடுத்தாங்க அண்ணி, அதையும் சாப்பிட்டேன். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. இது என்னென்னு பார்க்குறீங்களா, அவங்க பசங்களுடைய ரூமு. இந்த ரூமுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா பண்டிகை இருந்ததால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அவ்வளோதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இது சார்ட். இது அண்ணா படித்தது தமிழ், அதனால் பசங்களை கற்றுக்கிட்டோன்னு போட்டிருக்குறாங்க. இது வந்து அக்ஷயாவுடைய 10th இது சர்டிஃபிகேட். இது லவ் பேர்ட்ஸை ரொம்ப டெரராக பார்த்துட்டு இருந்தது என்ன. ஸோ வெளியில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது யாருடைய ரூமு கேட்டிங்கன்னா அண்ணி இது ரூமு. இந்த பூஜை சாமான்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி அண்ணி வந்து டீச்சரு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒரு வேலையாக செஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது கடைசியாக எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கிளம்புறோன்னு சொல்லும் போது எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க கிஃப்ட்டு. மஞ்சள் குங்குமம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மடி ரொப்பணும்னு சொல்லிட்டு சாரீ, அதுக்கப்புறம் என்னென்னவோ கொடுத்தாங்க அவங்க. அதெல்லாம் கொடுத்த பிறகு நான் அதை பார்த்துட்டே நின்றுன்னு இருந்தேன், எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ரைஸை வந்து அந்த அந்த முந்தானியில் கொட்டுனாங்க. கொட்டின பிறகு அந்த பிளேட் காலி ஆகிடுச்சான். ஸோ அதனால் காலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் 3 வாட்டி அந்த ரைஸ் அதில் போட்டாங்க சாஸ்திர பிரகாரம். அதுக்கப்புறம் வந்து அண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அவங்க. அதே மாதிரி எனக்கும் அவங்க வந்து ஒரு புடவை கொடுத்தாங்க. என்ன, என் ஃப்ரெண்டு மடியிலையும் அதே புடவை, என் மடியிலையும் அதே புடவை, சேம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு அவளுக்கு கொடுத்த புடவை எனக்கு கொடுத்தாங்கன்னு நினச்சிக்காதீங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, ஏன்னா நாங்கள் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவளுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் எல்லாமே கொடுத்தாங்க. பட் ஆனால் அர்ச்சனா குங்குமம் மாத்திரம் எனக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, நான் வச்சுக்க மாட்டேன் அது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அதை அவங்க கொடுக்கல. ஒன்லி கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை வாங்கின பிறகு அவங்க வீட்டுது இந்த வருஷத்துது லக்ஷ்மியோடைய டெக்கரேஷன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நைஸ் இல்லைங்க. பாய்.